ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வங்கதேச தேர்தல் இப்பொழுது நடந்து முடிந்து இப்போது வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாயாச்சு. இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் பிஎன்பி 5 சீட்லேயும் 2 சீட்டில் ஜமாயத்தையும் லீடில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருகிறது. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னான்னா, இன்றைக்கி காலையில் பேசும்போது பர்த் ஆஃப் அ நியூ நேஷன், புதிய பங்களாதேஷ் உதயமாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி யூனுஸ் பேசியிருக்கார். அது இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிங் சீஃப். நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இவர் அந்த புதிய பங்களாதேஷ் உதயமாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தல் இன்றைக்கி காலையில் நடக்கும்போதே நேத்திக்கே வாக்கு எண்ணிக்கையை சில ஆட்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே போலி வாக்காளர் ஓட்டு சீட்டில் முத்திரை குத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது எந்த அளவில் இது ஒரு நியாயமான தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் இந்தியாவை கூட எலெக்ஷன் அப்சர்வராக பங்களாதேஷ் கூப்பிடும்போது இந்தியா நாங்கள் வரலேன்னு மறுத்துருச்சு. ஏன்னா போயிருந்தாச்சுன்னா இந்த அவலங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு இன்னொரு கலவரத்துக்கு வங்கதேசத்தில் அதை அடிக்கோலாகி விடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்தியா ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு மாபெரும் கலவரத்தை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த திப்பு சந்திரதாஸுக்குள்ள கொலை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். இது கடைசி வன்முறையாக இந்துக்கள் மீது இருக்காது, இதற்கு மேல் வன்முறை தொடர்ந்து கூடிக்கொண்டே தான் வரும் தேர்தல் நெருங்கன்னு நான் சொன்னது போலேயே தேர்தல் நெருங்க பல வீடுகள் எரிக்கப்பட்டது, பல பெண்கள் கடத்தப்பட்டது, பல கொலைகள், இப்படி தொடர் படுகொலைகள் வங்கதேசத்தில் நடந்தது. பின்னணியில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா ஜமாயத்தே இஸ்லாமி, இந்த கட்சியின் வன்முறை இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படிங்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஜமாயத்தை எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாங்கள் தான் உண்மைக்குமே மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம், எங்களை தவிர யாராலையும் பாதுகாக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் வந்தப்புறம் எங்கள் கட்டுப்பாட்டில் நீ ஷரியா சட்டத்துக்குள்ளே ஜெஸ்ஸியா வரியோடு இருந்தால் இல்லைன்னா நான் ஒன்றும் ஒழிச்சு போடுவேன் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டிலும் ஒரு ஆதரவு என்பதை பார்க்கணும். அந்த நேரத்தில் இந்த தேர்தல் நடப்பதற்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு, இது பழைய பிஎஃப்ஐயில் இருந்த சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வெல்ஃபேர் பார்ட்டியில் இருக்காங்க. அவங்களிருந்து கவுஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் பேர் முகமது கவுஸ் அப்படிங்கிற கூடியவர், அவர் துணைத் தலைவராக ஏதோ இருக்கார். அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். அவருக்குள்ள பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜமாயத்தே இஸ்லாமி கட்சி பதவியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அப்படி ஒன்று நடந்தால் அது உண்மைக்குமே தெற்காசிய நாடுகளிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அப்போ தெற்காசிய நாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த கட்சி பயங்கரவாதத்தை தூண்டுவதன் பேரில் அந்த நாட்டிலேயே தடை செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத நிகழ்வுகளுக்கும் அந்த ஜமாயத்தே இஸ்லாமிக்கும் தொடர்பு இருக்குங்கக்கூடிய செய்திகள்லாம் வருது. இந்த சூழலில் தமிழ்நாட்டை சேர்ந்த கவுஸ் வெல்ஃபேர் பார்ட்டிக்குள்ளே மாநில பொறுப்பாளர் இப்படி ஒரு ட்வீட்டை போடுறாரு. போட்டதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த கட்சி அப்படி வென்றால் இது ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி அல்ல, இது அவமானங்கள், தியாகங்கள், பல உயிர் பலிதானங்கள், இதற்கெல்லாம் மீறி அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், அதனால் இதை தேர்தல் வெற்றியாக மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிந்துக்களுக்கு மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய வன்முறையை செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடியவன் ஆதரவு தெரிவிக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பார்க்கணும், தெற்காசிய அரசியலிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ என்ன அர்த்தம், அங்கே ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய அரசு வந்தால் அந்த நாட்டையும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயலுக்கு ஒரு லான்ச் பேடாக மாற்றுவார்கள். அதை நான் வரவேற்கிறேன். அதனால் இந்த வங்கதேச தேர்தல் கூடியது எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக அமையும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே வன்முறைகள் கூடின. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் அதுக்கு அந்த வன்முறைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய குரல்கள் இருப்பதனால் இந்த வங்கதேச தேர்தலின் முடிவுகள், இதில் ஜமாயத்தே இஸ்லாமி கட்சி வெற்றி பெற்றால்
அது இந்த நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்தாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இல்லை, வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் இதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை, பாஜகவை தவிர, ஹிந்து அமைப்புகளை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை இந்த கட்சிகள் கண்டிக்க தவறுகிறார்கள் என்றால், இந்த ஜமாயத்தை மாதிரி உள்ள எலிமெண்ட்ஸுக்கு இவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜமாயத்துல் இஸ்லாமி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்ட கட்சி என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ நம்ம நாட்டிலையும் ஜமாயத்துல் இஸ்லாமிய கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழல் நிலவும் போது, நாளைக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியாவுக்குள் அவர்கள் நிகழ்த்த நம் நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளும் ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை அவர்களுக்கு வழங்குவார்கள். இந்த நிலைமையில் நம்ம எதை கவனிக்கணும்னா, இந்த தேர்தல் நடந்த இந்த காலங்களில் பல முறை பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்லாம் வங்கதேசத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். ஜமாத்துல் கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் என்கக்கூடியதையும் பார்க்குறோம். அப்போ இது இன்னொரு ஒரு கோணத்தையும் நமக்கு காட்டுகிறது. எதை அப்படின்னா, பாகிஸ்தான் வங்கதேசம் ஒருங்கிணைந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்வதற்கு, அதாவது டைரெக்டாக போர்னு வர முடியாது. ஏன்னா போர்னு வந்தாச்சுன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே 2 நாடும் ஜோலியை முடிஞ்சிடும் இந்தியா நினச்சாச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி பயங்கரவாத தூண்டுதல்கள் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிகுறியும் தென்படுகிறது. இப்போ தான் நம்ம யூனுஸுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யோசனை பண்ணோம். பர்த் ஆஃப் அ நியூ நேஷன், புதிய வங்கதேசத்தின் உதயம். அந்த புதிய வங்கதேசம் என்பது பாகிஸ்தானை போல் ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வங்கதேசமாக இனி இது இருக்க போகிறது. இதுக்கு முன்னாடி வங்க மொழிக்காக தான் உருவானது, ஒரு மொழிக்காக உருவான ஒரு நாடு. இனிமேல் அந்த நாட்டில் அந்த மொழி அழிந்துவிடும், அந்த மொழியை சார்ந்த பண்பாடும் அழிந்துவிடும். இஸ்லாம்ங்கக்கூடிய அடிப்படைவாதம் தான் இந்த புதிய வங்கதேசம் அப்படிங்கக்கூடியது யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலிங் நடக்கும்போதே வாக்குச்சீட்டில் அடித்து வச்சுருந்தான்னா இது எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஷேக் ஹசீனாவும் இதை பற்றி கண்டிச்சிருக்காங்க. ஷேக் ஹசீனாவுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் வளர்ச்சிக்கு அந்த அம்மாவின் பங்கும் உண்டு என்பதை மறுக்க முடியாது. இது தஸ்லீமா நஸ்ரீனும் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஆளுகளே இதை தாங்க முடியல. ஏன்னா நமக்கு பதவி போச்சுங்கக்கூடிய வைத்தறிச்சலில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது ஒரு நியாயமான தேர்தல் அல்ல. இது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஆட்சிக்கு கொண்டு தெற்காசிய நாடுகள் முழுவதும் இஸ்லாமிய ஜிகாதி வன்முறைக்குள் தள்ளுவதற்காக ஒரு அரசை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.